ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. وقال أيضا: من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها، ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها. وقال النبي صلى الله عليه وسلم: لكل نبي دعوة يدعو بها وأريد دعوتي شفاعة لأمتي. صدق رسول الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷாபானுடைய மாதத்தின் ஜும்ஆவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் பாக்கியம் புனிதமான ரமலானுடைய மாதம் எதிர்கொள்ள இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை எந்த வழியில் நிறைவாக இபாதத்துகளை கொண்டு கழித்திட வேண்டும் என்ற திட்டங்களை அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியமாகும். ரமலானுடைய வருகையை எதிர்பார்த்து இரவு நேர தொழுகைகளை ஏற்படுத்திக் கொள்வதும், குர்ஆன் ஓதுவதில் நேரங்களை செலவிடுவதும், தான தர்மங்களில் மனதை தயார்படுத்திக் கொள்வதையும், இப்படி எவ்வாறு அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடல், ரமலானுக்கான ஆயத்த பணிகளை செய்வது அறிவுடைய ஒவ்வொருவருக்குமான செய்தியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமைக்குரிய சஹாபாக்களும் ரமலானுடைய தயாரிப்பில் உலகத்திற்கு முன்மாதிரியாக விளங்கி இருக்கிறார்கள். குர்ஆனுடைய அனைத்து பாடங்களும் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மறுமை நாள் இருக்கிறது. மறுமைக்காக வேண்டிய இந்த துன்யாவுடைய வாழ்வை ஒரு மூமின் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அத்துன்யா மஸ்ராத்துல் ஆখিরা. இங்கே என்ன நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களோ அதை மறுமையில் அறுவடை செய்திட இயலும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து மனம் போன போக்கில் இந்த உலகில் வாழ்ந்து விடுவோம் என்று நினைத்தால் அதைவிட பேரிழப்பு வேறு எதுவும் இருக்காது.
குர்ஆனுடைய வசனங்களும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமையான ஹதீஸுகள் தொடர்ந்து உலகத்திற்கு சொல்லுகிற செய்தி, நிச்சயம் மறுமை நாள் வரும். அந்த மறுமை நாளில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். மீசான் என்னும் தராசில் அவர்களுடைய நன்மை தீமைகள் நிறுத்து பார்க்கப்படும். உலகத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் செய்த செயல்பாடுகள் அனைத்தும் அங்கு சமர்ப்பிக்கப்படும். நல்லோர்களுடைய பட்டோலைகள் வலது கரங்களிலேயும் பாவிகளுடைய பட்டோலைகள் கணக்கு வழக்குகள் இடது கரங்களில் முதுகுக்கு பின்னாலும் வழங்கப்படும். மறுமை குறித்த ஏராளமான செய்திகளை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் முன்வைக்கிறார். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏழை என்றால் யார்? ஏழை என்றால் யார்? யதார்த்தமாக நாம் விளங்குவதை போலவே அருமைக்குரிய சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் காசு பணம் இல்லையோ, யாரிடத்தில் பொருளாதார வசதி இல்லையோ அவர்கள் தான் ஏழை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கிடையாது. மறுமை நாளில் ஒரு மனிதன் தன்னிறைவான அமல்களோடு அல்லாஹ்வை சந்திப்பான். வாழ்ந்த காலத்தில் நிறைய அமல்களை செய்த நிலையில் மறுமையினுடைய வெற்றி உறுதி என்ற நிலையில் அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். அப்படி சந்திக்கிற பொழுது அவனுடைய அமல்கள் யாவும் தகுதி பெற்றதாக இருக்கக்கூடிய நிலையில் அவன் குறித்து பிற மனிதர்கள் வழக்கை தொடுப்பார்கள். யா அல்லாஹ், காரணம் இல்லாமல் இவன் என்னை தாக்கினான், இவன் என் மீது அவதூறு சொன்னான், இவன் எனக்கு கடன் வாங்கி தரவில்லை. இப்படியான புகார்கள் மனிதர்களிடமிருந்து வருகிற பொழுது நிறைவான அமல்களை கொண்டு வந்த அந்த மனிதன், அவன் மீது வைக்கப்பட்ட புகார்களும் வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு அந்த இடத்துல காசு பணம் செல்லுபடியாகாது, மன்னிப்பு கேட்குதலும் செல்லுபடியாகாது. ஒரே ஒரு தீர்வுதான், இவன் கொண்டு வந்த அமல்கள் அனைத்தையும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதிப்பின் அளவு பகிர்ந்தளிக்கப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் அருமைக்குரிய சஹாபாக்களிடம் சொல்லுகிறார்கள், இதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சக மனிதர்களோடு வாழுகிற வாழ்க்கை முறையிலேயும் நீதி நேர்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். இல்லையானால் ஏழை யார் தெரியுமா? எல்லா அமல்களையும் செய்து மறுமைக்கான முழு தயாரிப்போடு வருகிற ஒருவர் இவரை திட்டிவிட்டார், இவரை தொந்தரவு செய்திருக்கிறார், இவரின் மீது அவதூறு சொல்லி இருக்கிறார், இவருடைய சொத்துக்களை ஏமாற்றி இருக்கிறார். இப்படியான மனிதர்கள் சார்ந்த புகார்கள் வருகிற பொழுது அதை சரி செய்யாமல் மரணித்து விட்ட ஒருவர், அவருக்கு ஏற்படுகிற பெரும் இழப்பு அவருடைய நன்மைகளிலிருந்து ஒவ்வொன்றாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்பின் அளவு நிவாரணமாக வழங்கப்பட்டு அவருடைய நன்மை எல்லாம் முடிஞ்சு போகும். கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும். ஆனாலும் நிவாரணம் வேண்டக்கூடியவர்கள் இன்னும் இருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் என்ன நடவடிக்கை எடுப்பான்? அவர்களுடைய பாவச் சுமைகளை இவன் மீது சுமத்தி இவனை நரகத்திற்கு அனுப்பப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், உண்மையில் யார் ஏழை யார் தெரியுமா? இவன் தான் ஏழை. மறுமையினுடைய கணக்கை குறித்து ஒவ்வொரு நாளும் விவாதிக்கிற ஒரு அழகிய பழக்கத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தார்கள். என்னத்தை வாழ்றது, வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருவோம், அப்படி அல்ல. இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். எனவேதான் மறுமை நாள் குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மறுமையினுடைய தொடக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் விவரிக்கிற பொழுது மறுமையினுடைய முதல் இடமே நீங்கள் அடக்கம் செய்யப்படுகிற மண்ணறைகள் என்று சொன்னார். நீங்கள் அடக்கப்படுகிற மண்ணறை என்று சொன்னார்கள். அல் கப்ரு அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா.
மௌத்தாயிட்டோம்னா துனியாவுடைய தொடர்புகள் எல்லாம் முடிந்து விட்டது. ஒரு வினாடி யோசிக்கிறோம், நான் மரணிக்கிற பொழுது யார் யாரோடு எனக்கு சண்டை சச்சரவுகள் இருந்ததோ அவர்களோடு நான் சமாதானமாகி விட்டேன். கொடுக்கல் வாங்கல் இருந்ததோ அதை நிறைவு செய்து விட்டேன். கடன் பாக்கியங்கள் இருந்ததோ அவைகளை அடைத்து விட்டேன். மனிதர்களுக்கும் அல்லாஹ்விற்குமான கடமைகளை ஆற்றிய பிறகு நான் மௌத்தாகுவேன் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் யாருக்கும் கிடையாது, இல்லையா? ஒரு மூமின் நிறைய பயப்பட வேண்டும். அதனாலதான் மனிதர்களோடு ஏற்படுகிற வம்பு வழக்குகளுக்கு அவ்வப்போது தீர்வுகளை தேடிக்கொள்ளுங்கள். 3 நாளைக்கு மேல பேசாம இருந்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பெருமானார் சொன்னாங்க. சரி, நடக்கிறதா, மனுஷன் தானே, அவரு திட்டினாரு நானும் திட்டின, பொருத்தப்படுங்க. வாங்கினேன், உண்மைதான், திருப்பி தர வேண்டும் என்று வாங்கினேன், என்னுடைய இயலாமை, எனக்கு முடியல, என்னை பொருத்தப்படுங்கள், எனக்கு வசதி வருகிற பொழுது நான் நிச்சயமாக அதனை தருவேன். அவ்வப்போது உங்களுடைய மறுமையினுடைய கடன்களை எல்லாம் முடித்துக் கொண்டு மௌத்திற்கு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த ஹயாத், உலகத்தினுடைய வாழ்வு முடிந்து விட்டால் மறுமை தொடங்கிவிடும். அதுதான் கபர். இந்த மறுமையினுடைய நிலையை குர்ஆன் விவரிக்கிற பொழுது இது ஒரு தனிமை பயணம். இது ஒரு தனிமை பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கபரினுடைய ரகசியங்களை என்னை விட மிக அறிந்தவர்கள் யாரும் இல்லை. கபருடைய ரகசியங்களை என்னை விடவும் மிக அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அந்த கபருடைய வாழ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கபரு பேசுகிறது, நான் தனிமையின் வீடு, நான் இருளடைந்த வீடு, நான் புழு பூச்சிகள் நிறைந்த வீடு. எப்படி சொகுசான வாழ்வு, இதமான வாழ்வு, எவ்வளவு நண்பர்கள், எவ்வளவு உறவுகள் எல்லாம் முடிந்து தனிமையில் கொண்டு போய் போடப்படும் பொழுது அந்த மனிதன் யாராவது வரமாட்டார்களா? யாராவது வரமாட்டார்களா? ஏன்னா இந்த துனியாவில் சார்புகளையோடு வாழ்த்து பழகிட்டோம். இந்த பக்கம் தாய் தகப்பன், இந்த பக்கம் மனைவி மக்கள், இந்த புறம் நண்பர்கள், இப்படி மனிதர்களோடு வாழ பழகி சார்போடு இருந்து விட்டலாம். தனிமையில் தள்ளப்படும் பொழுது தனக்கு ஆதரவுகள் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், செஞ்ச அமல் மட்டும் கூட இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. ஒரு கபராளி எழுப்புகிற ஓசை மனுஷனை தவிர எல்லாருக்கும் கேட்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மூமின்களே, இந்த மறுமையினுடைய வாழ்வை ஒரு வினாடி யோசித்து பார்த்தால் நமக்கு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? நமக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் யாரும் இங்கு இல்லை. பல்லாயிரம் பல கோடி மக்கள் மண்ணறைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அதுதான் நமக்கு ஆதாரம். இந்த தனிமை வாழ்க்கையில் இருந்து மறுமை தொடங்குகிறது. எப்பொழுது கியாமத்துடைய நாள் வருமோ அப்பொழுது இந்த மண்ணறை வாசிகள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க எப்படி வாழ்றீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு மௌத் சம்பவிக்கும். எப்படி வாழுகிறீர்களோ, எந்த எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மரணம் ஏற்படும். எப்படி நீங்கள் மரணித்தீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்றது, தயார்படுத்திக் கொள்றதுன்னா இதுதான். எனக்கு நல்ல மௌத்து வேணும். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்நாள் முழுவதும் பெருமானாரை நேசிப்பதிலேயே கழித்தார்கள். அவங்களுடைய முடிவு இறுதியை பார்த்தீங்கன்னா, பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு 2 ஆண்டுகள் வாழ்ந்த சித்தீக் நாயகம் சதாவும் பெருமானாரை பேசிக்கொண்டே இருந்தார்கள். வாழ்க்கை முழுவதும் பெருமானார். அதனால அந்த மௌத்து வருகிற பொழுது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே உணர்வுகளோடு அவர்களுக்கு மௌத்து வருகிறது. கேட்கிறார்கள், பெருமானார் எப்பொழுது வஃபாத்தானார்கள்? திங்கட்கிழமை. நானும் நாளை மரணித்து விடுவேன். யார் பெருமானாரை குளிப்பாட்டினார்கள்? இன்னார்கள் குளிப்பாட்டினார்கள், என்னையும் அவர்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும். இது சொல்வதற்கான ஒரு தைரியம் ஒரு மூமினுக்கு ஏற்படுமா என்றால்
வாழ்க்கை முழுவதும் நபியை நேசித்த சித்தீக் நாயகம் அது போன்ற மரணத்தையும் எதிர்பார்த்து அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, இந்த மஹ்ஷர் பெருவழியிலே கூட்டப்படுகிற பொழுது எழுப்பப்படும் கபறுகளில் முதன்மையானது என்னுடைய கபறு. நான் தான் எந்திரிச்சு வருவேன். எனக்கு அடுத்து சையதுனா அபூபக்கர் சித்தீக். பெருமானாரோடு நேசத்தில் வாழ்ந்த அந்த மகத்துவம் மறுமை வரையிலும் தொடருகிறது. ஒவ்வொரு மூமினும் பயந்து கொள்ள வேண்டும். என் மரணம் எப்படி சம்பவிக்கும், நான் எழுப்பப்படும் பொழுது எந்த நிலையில் எழுப்பப்படுவேன். பெருவாரியாக மண்ணுக்குள் விழுந்தவர்கள், விபத்துகளில் சிக்கியவர்கள், என்ன நடந்ததோ என்று அலறி துடித்து எழுந்து வருவதை போலத்தான் மறுமையில எழுப்பப்படுவார்கள். ஆனா ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ புறப்பட்டு போய் அந்த இஹ்ராமுடைய நிலையில் அவர் வழியிலே மரணித்து விட்டால் மறுமை நாளில் அவர் எழுப்பப்படும் பொழுது அவர் அந்த பயணத்தில் தான் இருக்கார். நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படி மரணிப்பீர்கள். அவர் எப்படி தெரியுமா எழுந்திருப்பார்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இந்த காட்சியை பெருமானார் வெளிப்படுத்துகிறார்கள். யார் யார் எப்படி வாடுகிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும். எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். ஒன்றே ஒன்று, சார்பு நிலையோடு வாழ்ந்த இந்த துனியா முடிந்து போனது. யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து விடப்படுகிற வாழ்வுதான் மறுமையினுடைய வாழ்வு. குர்ஆன் சொல்லுது, கொஞ்சம் மறுமையை கண்ணுக்கு கொண்டு வாருங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ. இங்க என்னங்க, பையன் தனியா இருப்பான். பையன் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நான் போகலைன்னா மனைவி தூங்காது, அவர் வரலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு சார்பு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து பழகிய நாம் நம்முடைய ஏமாற்றம் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளில் இதெல்லாம் நடக்காது. அந்த நாள் உன்னை பார்த்து உன் மனைவி ஓடி விடுவார். ஏன் தெரியுமா? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நன்மை வேணும். கணவர் கேட்டார்னா அந்த நாளில் எந்தெந்த உறவுகள் சார்புகளோடு நீங்கள் வாழ்ந்தீர்களோ அது எதுவுமே உங்களுக்கு பயனளிக்காது. மனைவி கணவனை விட்டு ஓடி விடுவாள். கணவன் மனைவியை கண்டால் விரண்டோடுவார். பாசமாய் வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடி விடுவார்கள். அப்படின்னா மறுமை வாழ்வு என்பது தனித்து விடப்படுகிற ஒரு வாழ்வு. அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நீ கற்ற பயனுள்ள கல்வி அது வரைக்கும் வருகிறான். நீ கற்ற சொல்லுங்க பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வினா கற்றபடி அமல் செய்வது. நீ கொடுத்த தான தர்மங்கள் அது கூட வரும். நீ செய்து வைத்த நல்ல அமல்கள். இதை தவிர நாம் நினைக்கிற எந்த உறவுகளும் மறுமையில நம்மோடு வராது. தனித்து விடப்படுவோம். அந்த மறுமை தொடங்கும் பொழுது இந்த மனிதர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? யாராவது காப்பாற்ற மாட்டார்களா? யாராவது துணைக்கு வர மாட்டார்களா? யாராவது கரம் பிடிக்க மாட்டார்களா? இந்த கேள்விகளுக்கு அங்கே இடமே கிடையாது. நீ ஒரு ஆள், நீதான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதன் குறித்த ஆதாரங்கள் அனைத்தையும் சமர்ப்பிப்பார். நீ என்னென்னலாம் இந்த துனியால செஞ்ச, எப்படியெல்லாம் பேசன, ஆனால் நான் எல்லா இடத்திலேயும் உனக்கு மௌத் இருக்கிறது என்று நான் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தேன். தனிமை வாழ்வு மன்னரை என்று எச்சரித்துக் கொண்டே இருந்தேன். மறுமை நாளில் எனக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பதை நான் சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறேன். இந்த ஒரு வாழ்வை நம்பி இருக்கிற ஈமானியர்களாகிய நாம் அந்த தனித்து விடப்படுகிற மறுமையில் அதனை எப்படி எதிர்கொள்வோம்? சாதகமாய் சாட்சி சொல்வதற்கு ஏராளமான கூட்டம். மலக்குமார்கள் கரெக்டா அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்களே, கிராமன் காத்திரு, கணக்கு வழக்குகள், நேரம் தவறாமல், வினாடி தவறாமல், தெரிந்தோ தெரியாமலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ வாழ்ந்த வாழ்க்கை அத்துணையும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விடும். அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்ககிட்ட கேட்டா நீ பொய் சொல்லுவ,
அதனால வாய்க்கு கூட்டு போட்டு விடுவோம். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். முதல்ல அல்லாஹ் வாய்க்கு போட்டுருவான். பிறகு உடல் உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான். இந்த உலக வாழ்வில் யார் யார் எதை செய்தோமோ அந்தந்த உறுப்புகள் தான் செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் பொழுது மனிதன் புலம்புவானாம், எனக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லுகிறீர்களா, எனக்கு எதிராக பேசுகிறீர்களா, நீ என் கை, நீ என்னுடைய கால், நீ என்னுடைய முகம். அப்ப அந்த உறுப்புகள் அவனுக்கு பதில் சொல்லும். எல்லா படைப்புகளையும் பேச வைத்த ரப்பு அல்லாஹ் எங்களையும் பேச வைக்கிறார். அன்தகல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. மறுமையினுடைய ஆச்சரியத்தை குர்ஆன் நிறைய இடத்தில் விவரிக்கிறது. மனுஷன் பொய் தான் பேசுவான், எடுத்தவன பொய் தான் சொல்லுவான். அதனால நாவுக்கு தடை போட்டு உடல் உறுப்புகளை பேச வைக்கிற ஆற்றல் அன்றைக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். மனுஷன் ரொம்ப ஏமாந்து போவான். யாருக்கு தெரியாது, யாரு சொல்ல போறாங்க, நான் தனிமையில செஞ்சது தானே, யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த கண்களை பேச வைப்பான், செவிகளை பேச வைப்பான், உடல் உறுப்புகள் அனைத்தும் பேசும். தனக்கு எதிராக இவ்வளவு ஆதாரங்கள் இருப்பதை பார்க்கிற மனிதன் நொந்து போவான். அவன் அல்லாஹ்விடத்தில் புலம்பி தீர்க்கிற பல்வேறு வசனங்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். நான் அழிஞ்சு போயிருக்கணுமே, நான் இல்லாமலா இருக்க வேண்டுமே. இந்த நாள் படுபயங்கரமான நாள் என்பதை குர்ஆன் முன்வைக்கிறது. அப்ப அந்த காலகட்டங்களில் முழு மனித சமுதாயமும் இந்த சார்பு நிலையில வாழ்ந்து பழகிட்டோமா இல்லையா? எங்கேயாச்சும் வெளியூர்ல போய் மாட்டிட்டோம், போனு காணாம போச்சு, யாருமே தெரியாது, எங்காவது யாராவது ஒருவர் நமக்கு ஆதரவு தந்து விட மாட்டாரா? ஏதாவது ஒரு வழியிலே அந்த வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் மறுமையினுடைய நாள். அந்த மாதிரி அலறி துடிச்சு ஒருத்தர் வந்து கேட்கிறார், தம்பி உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க? நான் இந்த ஊரு தான், நான் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்தேன் அப்படி இப்படி சொல்லும் போது ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு, வா வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் கவலைப்படாத, இந்த பஸ்ஸு காசு வச்சுக்க, ஊருக்கு போய் சேரு. துனியாவிலே எங்காவது மாட்டிக்கொண்ட ஒரு மனிதன் ஒரு சின்ன ஆதரவு கிடைத்து விட்டால் அல்லாஹ் அக்பர், அதை பேசிட்டே இருப்பான், அதை சொல்லிட்டே இருப்பான். அவர் மட்டும் அன்னைக்கு இல்ல, மனம் போயிருக்கும், பிச்சை தான் எடுத்திருக்கணும். நான் ஓவியர்களே, துனியாவிலேயே நமக்கு அறிமுகம் இல்லாத இடத்தில் மாட்டிக்கொண்டால் நம்முடைய நிலை அந்தோ கதி என்பதை உணர்கிற நாம் மறுமை நாளில் தனித்து விடப்பட்டால் கண்ணுக்கு முன்னாடி மனைவி இருப்பாங்க, மக்கள் இருப்பார்கள், கூடி குடாவி கொஞ்சி மகிழ்ந்த நண்பர்கள் இருப்பார்கள், யாருமே கண்டுகொள்ள மாட்டார்களே. அந்த நிலை சில மனிதர்களுக்கு துனியாவிலும் அனுபவத்தில் வந்திருக்கலாம். நிறைய பேர் தத்துவம் சொல்லுவாங்க, சொந்தக்காரனை எல்லாம் நம்பவே முடியாது, ஏப்பா கஷ்டப்படுற காலத்துல ஒருத்தருமே என்னை கண்டுக்கல. அப்ப அவர் என்ன தெரியுமா விளங்கணும், இப்படித்தான் என் மறுமையும் இருக்கும், யாருமே கண்டுகொள்ள மாட்டார்களே. அல்லாஹ் அக்பர். அந்த காலகட்டத்தில் மனித சமுதாயம் தனக்கு ஒரு சின்ன ஆதரவு கிடைத்து விடாதா தேடி அலையும். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளில் நீங்கள் வந்து விட்டால் யாருடைய பரிந்துரையும் செல்லாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மறுமையினால் மனிதர்கள் எதிர்பார்க்கிற ஆதரவு ஒரு வார்த்தை. இந்த துனியாலேயே பார்த்தீங்கன்னா யாருடைய ஆதரவாவது இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. சொல்லிக்கலாம் சும்மா, நான்லாம் எவனையும் நம்பி இல்லைங்க, நான்லாம் யாரும் எதிர்பார்க்க மாட்டேன் சொல்லிக்கலாம். பிறப்பில் இருந்து மௌத்து வரைக்கும் யாராவது ஒருவருடைய ஆதரவு நமக்கு அவசியம், கேட்டே ஆகும்.
அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அறிமுகமானவர்களாக இருக்கலாம். அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களிடம் யாராவது ரெக்கமெண்டேஷன் ஒரு பரிந்துரைக்கு வந்து நின்றால் நல்ல விஷயமா இருந்தா கூட நில்லுங்க. நல்ல விஷயமா இருந்தா கூட நில்லுங்க. நம்ம பெரிய ஆளுதான், ஒரு இடத்துல ஒரு வீடு பார்க்கறோம், போய் சொல்றோம் வாடகைக்கு தரீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க. கேட்கறாங்களா இல்லையா? நான் பரிந்துரை செய்ய போகிறேன், இவர் கொடுங்க, நல்ல மனுஷன். அளவுகோல் என்ன? இவர் தொழுகையாரு, சண்டை சச்சரவுலாம் இருக்காது. இதுதானே அளவுகோல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தை யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. நீங்க நல்ல விஷயத்திற்கு ஆதரவாக நின்றால் அந்த நல்ல காரியம் நடக்கும் வரை உங்களுக்கும் நன்மையில் பங்குண்டு. இந்த துனியாலே பார்க்கலாம், சார்பு நிலை இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. யாரையாவது சார்ந்துதான் வாழணும். யாத்தியா போய் கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்டுத்தான் ஆகணும். ஒரு லெட்டர் கொடுங்களேன், வாங்கித்தான் ஆகணும். ஒரு கால் பண்ணுங்களேன், சொல்லித்தான் ஆகணும். அப்படி தனியாக வாழ்ந்திட இயலாது. ஆனால் இந்த பரிந்துரைக்காக, இந்த தேவைக்காக நீங்கள் நல்லதின்பால் ஈடுபடுங்கள். ஒமை யஷ்வா ஷஃபாஅத்தன் சய்யிஅத்தை யகுல் லஹு கிஃபுன் மின்ஹா. கெட்ட ஆளு, தவறான ஆளு, தவறான செயல்கள், அதுக்கு போய் நிற்காத குர்ஆன் சொல்லு. ஏன்னா அவன் செய்யக்கூடிய தவறுகளின் பங்களிப்பு உனக்கும் வந்து சேரும். நல்லா தெரியுது, இவன் எங்கேயுமே நிற்க மாட்டான், வேலை செய்ய மாட்டான், இவன் கை சுத்தம் இல்லை, அவனை கொண்டு போய் ஒரு நிறுவனத்தில் நாம சேர்த்தி விடுறோம். நாம சொன்னதனால அவர் சேர்த்திக்கிட்டாரு. இதான் ஷஃபாஅத்துங்கிறது. நாம சொன்னதனால அவர் சேர்த்திக்கிட்டாரு. இவர் சொன்னானே அப்படிங்கிறதால அவர் கிடையாது. அவன் எப்பயும் போல கை வச்சுட்டான், ஏமாத்திட்டான், ஓடிட்டான் அப்படின்னா இந்த சேர்த்து விட்ட நபரை அந்த முதலாளி கேட்பானா இல்லை? ஒரு திருடனை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிற நீ நல்லா இருப்பியா? துனியாவிலேயே யாருடைய ஆதரவும் இல்லாமல் யாரும் இந்த வாழ்க்கை பயணத்தை முடித்திட இயலாது. 4 பேர் வேணும். ஆனால் இது மறுமையில் நடக்குமா என்ற கேள்விக்கு குர்ஆன் சொல்லுகிறது, யாரும் ஆதரவுக்கு வரமாட்டார்கள் அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை கேட்கிறான், எங்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு படைப்புகளில் தகுதி படைத்தவர் யார்? குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ. பரிந்துரை நான் தான் வேலை செய்யலாம். மலக்குமார் கிட்ட சொல்லி விட்டு போ, அவன் சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படி நான் தான் சொல்ல முடியும். என்னை தவிர்த்த ஆதரவு தருவதற்கு அங்க யாரும் இல்லை. அதனால துனியால ஆதரவு கேட்டு கேட்டே பழகிய நாம் மறுமையிலும் அந்த பழக்கத்தில் ஓடுவோம் ஓடுவோம் ஓடுவோம். யோசிப்போம், எவ்வளவு பயான் கேட்டிருக்கோம், எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கோம். நபிமார்கள் நல்லவர்கள், மற்றவர்களை கரை சேர்ப்பார்கள். இறைநேசர்கள் நல்லவர்கள், மற்றவர்களை கரை சேர்ப்பார்கள். ஓடுவாங்க. எந்த நபிகிட்ட போனாலும் ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க பிரச்சனையை சொல்லி கைவிரித்து விடுவார்கள். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க. தெரிஞ்ச ஒரே அத்தா யாரு சொல்லுங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். முழு மனித சமுதாயத்தினுடைய தந்தை. நீங்க தானே எங்களுக்கு அத்தா, காப்பாற்றுங்களேன், இந்த மறுமையினுடைய திடுக்கத்திலிருந்து காப்பாற்றுங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கவலையோடு இருப்பார். அவர் சொல்லுவாரு, அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு அல்லாஹ் சொன்னான், நான் மீறி சாப்பிட்டேன், அதுக்கு என்ன நடக்குமோன்னு நானே பயந்துட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு வேறு இடத்தை பாருங்கள். இந்த மறுமையை கொஞ்சம் காட்சிப்படுத்தி பார்க்கிறோம். அனாதையாக விடப்பட்ட ஒரு மனிதனுடைய அவல நிலை. யாருமே அவனை ஏற்றுக்கலனா அவனுடைய வாழ்வு என்ன ஆகும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவாங்க, நீங்கள் தாங்க 2ஆம் ஆதம், நீண்ட காலம் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், ஏகத்துவ பிரச்சாரம் செய்தவர்கள், கொஞ்சம் காப்பாத்துங்களேன், அல்லாஹ்ட்ட சொல்லுங்களேன், இந்த மறுமையினுடைய திடுக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுவிப்பு வேண்டும். அவர் சொல்வார், 980 வருஷம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் தொடர் பிரச்சாரம் செய்தேன். 80 பேர் தான் ஏற்றுக்கிட்டான். எவ்வளோ? 80 பேர் தான். உச்சபட்ச கோபத்தில் அழிச்சிரு அல்லான்னு சொல்லிட்டேன், அழிச்சிரு அல்லான்னு சொல்லிட்டேன். மேலிருந்தும் கீழிருந்தும் அல்லாஹ் வெளிப்படுத்திய வெள்ள பிரளயத்தினால் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது. என் ரப்பு கேட்பான், பார்த்து பார்த்து படைச்சது நான்,
அழிச்சிருன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டியே, இந்த வீடெல்லாம் கட்டி சந்தோஷமா பார்க்கும் போது அது அன்அப்ரூவல் சைட்டு, வித்தவுட் பர்மிஷன் அப்படின்னு பொக்கலையில கொண்டு வந்து இடித்தால் கட்டியவனின் மனம் என்ன பாடுபடும்? அல்லாஹ் உணர்ச்சி காண்பிப்பான். பார்த்து பார்த்து மனிதனை படைத்தேன் நான். ஒரே ஒரு ஆதம் தானுங்க, ஒரே ஒரு ஆதம். அவனிருந்து 700 கோடியை தாண்டிய மனித சமூகம். இது ரப்புனுடைய ஏற்பாடு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெக்கப்படுவாங்க. எல்லாம் பார்த்து பார்த்து படைச்சத ஒரே நிமிஷத்துல அழிச்சிடறான். அவருடைய வார்த்தை ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஒருத்தனை விட்டுறாத, ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன், ஒருத்தரை விடாத, எல்லாரையும் அழித்து விடு. அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் கேட்பான், ஒரு தகப்பன் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு வாடா, பொழைச்சிக்கோ அப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்து பாவம் செய்து அந்த பணத்தை எல்லாம் அழித்து விட்டு வீட்டிற்கு வந்தால் ஒரு தந்தையினுடைய கோப கேள்விகள் எப்படி இருக்கும்? ஒரு மகன் எப்படி வெட்கப்பட்டு நிற்பான்? என் நிலையே அப்படித்தான் இருக்குது. என்னை காப்பாற்றிக் கொள்வதே கேள்விக்குறியாக இருக்கிற பொழுது வேற யார்த்தையாச்சும் போங்க. ஓ, நாம் கேள்விப்பட்டதில் அருமையான மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? ஒட்டுமொத்த நபிமார்கள் கூட்டம் கையை விரிச்சிருவாங்க. பெருமானார் தெளிவா சொல்றாங்க, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு வில் பவர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை பயன்படுத்தினால் அவங்க எதையும் சாதிக்கலாம். ஆனா அந்த நபிமார்கள் துன்யாலேயே அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, துன்யாலேயே பயன்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு துஆ, இத கேளுங்க, எப்பவும் அது நடக்கும். எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க, பெருமானார் சொல்றாங்க. ஆனால் எனக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், அதை இந்த துனியாவில் நான் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா மறுமை நாளில் தனித்து விடப்படுகிற இந்த சமுதாயம் ஆதரவு கோரி எல்லா நபிமார்களிடத்திலேயும் போய் போய் எல்லோராலும் கைவிடப்பட்டு கைசேதம் அடைகிற பொழுது மனித சமுதாயம், இந்த உம்மத் ஒதுங்கும் கடைசி இடம் எது தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம். அதனாலதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, கூடவே வாழ்கிற நாயகமே, கூடவே பயணிக்கிறோம் நாயகமே, கூடவே சாப்பிடுகிறோம் நாயகமே, கூடவே தொழுகிறோம் நாயகமே, வறுமை நாள் நம்மளை பிரித்து விடுமோ? நீங்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நீங்க எங்க இருப்பீங்க, நாங்க எங்க இருப்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அப்படிலாம் கவலைப்படாதீங்க, நம்ம இது பிரிக்காது, நான் முகவரி தந்து விட்டு போகிறேன், மறுமையில் என்னை இங்கு சந்தியுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நாம மறுமையில சந்திக்கிற இடம் ஹவுதுல் கௌசர், கௌசர் என்னும் நீர் தடாகம். குர்ஆன் சொல்லுது, இன்னா ஆதைனா கல் கௌசர், உங்களுக்கு கௌசர் நீர் தடாகத்தை நான் வைத்திருக்கிறேன், அங்க வந்து என்னை பாருங்கள். இப்ப மறுமையிலே நபிமார்களை எல்லாம் சந்தித்த இந்த கூட்டம் நிர்கதியாக நிராசையாக பெருமானாரை தேடி வருகிற பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் நடக்காத பேரதிசயம், மகத்தான மாமனிதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் நடக்கும். அதைத்தான் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துஆவை, ஒரு வில் பவர் தந்திருந்தான், எல்லோரும் பயன்படுத்தி விட்டார்கள். நான் என் சமுதாயத்தில் மறுமைக்காக அதனை வைத்திருக்கிறேன். நான் என் சமுதாயத்தினுடைய மறுமைக்காக அதை வைத்திருக்கிறேன். ஏன்னா நிறைய வரலாறு ரசூலுல்லாஹ் பக்கத்து காபிர்கள் கொண்டும் துன்பம் விளைவிக்கிறார்கள், ஒரு பத்துவா செய்தால் அவர்கள் அழித்து விடுவார்களே. பெருமானார் சொல்றாங்க, நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேனே தவிர ஒருபோதும் சபிப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை. சொல்லுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கெஞ்சுவார்கள், ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கும் என் மக்களுக்கும் நீங்கள் துவா செய்யலாமே. இல்லை ஃபாத்திமா, இல்லை ஃபாத்திமா, நீ என் மகன்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்லி மறுமையில கமிச்சிட முடியாது, நிறைய தொழுதுக்கோ, நிறைய இபாதத்தை செய்துக்கோ, அதுதான் உன்னை காப்பாற்றும். எந்த இடத்திலேயும்
தனக்கு வழங்கப்பட்ட தனி அதிகாரத்தை பெருமானார் பயன்படுத்தவே இல்லை. சொன்னாங்க, நான் அதை சேமித்து வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு பேசுற மனித சமுதாயம் திக்கு முக்காடுகிற இடம் மறுமை நாள். அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது, அல்லாஹ்விடத்தில் நெருங்கவும் முடியாது. அல்லாஹ்வை கேட்கிறானே மந்தல்லதி இன்தஹு, அல்லாஹ்விடத்துல யாரு ஷஃபாத் செய்ய முடியும்? அது தகுதி யாருக்கு இருக்கிறது? எனக்கு இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்த அந்த அதிகாரத்தை நான் அப்படியே வச்சிருக்கிறேன். மறுமை நாளில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செய்கிற வேலை என்ன தெரியுமா? சஜிதாவில் விழுந்து விடுவேன். ரப்பு பதறுவான், அல்லாஹ் பதறுவான், எழுந்திருங்கள் ஹபீபே. எந்திரிக்க மாட்டாங்களா? ஏன்? இதோ இந்த மறுமை பெருவழியிலே அமளி துமளிகளில் துடித்து திக்கு முக்காடி கொண்டிருக்கிற இந்த மனித சமூகம், என்னுடைய உம்மத், அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். சரி, நீங்க எந்திரிங்க, அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், சொர்க்கம் அனுப்பப்பட வேண்டும், நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை பெருமானார் வைக்க ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டே இருப்பான். அதனாலதான் ஷாபான் மாதத்தினுடைய இந்த 15ஆம் நாள் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் செய்கிற முழு அதிகாரத்தையும் அல்லாஹ் இந்த நாளில் பெருமானாருக்கு வழங்கி கௌரவித்தான். ரஜப் அல்லாஹுடைய மாதம், ஷாபான் எனக்கான மாதம், ரமலான் உங்களுக்கான மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மோமின்களே, ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய ரசூல் கற்று தந்தாங்க. அது நிக்காம 1400 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள், லட்சக்கணக்கான மோதினார்கள், 5 நேரம் பாங்கு. இந்த 5 நேர பாங்குக்கு பிறகு ஈமானிய இன்பம் கொண்ட பெருமக்கள் கையேந்து ஒரு துவா ஓதுகிறார்கள். பெருமானாரே கற்றுக் கொடுத்தார்கள். பாங்கு சொல்றத கேட்டா பேசுறத நிறுத்திட்டு நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா அப்படின்னு தொடங்கி கடைசியில் அது முடியும். வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா, நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு நீ அல்லாஹ்ட்ட கேளுன்னு பெருமானார் கற்றுத்தந்தார். இந்த துஆவுடைய வலிமை என்ன தெரியுமா? ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி துஆக்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஓதப்படுகிறதுனா, எல்லா மோமினுமே ஓத தெரியாதவங்க கூட கடைசியில் வாங்க முடிச்சோ என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, கையை தூக்கிடுவாங்க இல்லையா? அந்த வாங்கலுடைய துஆவுடைய மூல மந்திரமே என்னன்னா, இந்த அழைப்பின் அதிபதியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான், யா அல்லாஹ், என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வசீலா அது ஒரு பதவி, மகாமே மஹமூத் அது ஒரு பதவி, ஷஃபாஅத் அது ஒரு பதவி, இதையெல்லாம் என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகத்திற்கு நீ கொடு. சொல்லிக் கொடுத்த பெருமானார் சொல்லுகிறார்கள், பாங்கு சொன்னவுடன் இந்த பிரார்த்தனையை யார் தொடர்ந்து செய்கிறாரோ மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு நிச்சயம் என்று சொன்னார். நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசுலேருந்து தொழுதுட்டு இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல பழக்கம் 50 ஆண்டு காலம் 5 நேரம் பெருக்கி பாருங்க, எத்தனை நாள் இந்த துஆ நம்முடைய நாவுகளில் வெளியே வந்திருக்கும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனது நபியினுடைய ஷஃபாஅத்தை எனக்கு கொடு. அவங்களுக்கெல்லாம் ஹவுதுல் கௌசர் முகவரியில் பெருமானாருடைய நீர் தடாகத்தில் தாகத்தை நிரந்தரமாக அடக்குகிற நீர் வழங்கப்படுவதோடு அருமை நாயகம் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வார்கள். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில இவங்க பாவம் செஞ்சுட்டான், உன்னை மறந்துட்டான் அல்லாஹ், இவர்களை நீ மன்னித்து விடு. இந்த ஒரு ஆதரவு, அதனுடைய வலிமை மஹ்ஷர் பெருவெளியில தான் வெளிப்படும். யாரும் ஆதரிக்க மாட்டார்களே, மனைவி, மக்கள், உறவுகள், சொந்தங்கள் எதுவுமே வராது, நபி வருவார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னொரு சுப செய்தி சொன்னார்கள், யார் யார் என்னை பார்ப்பதற்காக மதீனா வந்து என்னுடைய மன்னரையை ஜியாரத்து செய்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய ஷஃபாஅத் நிச்சயம். நான்
ஏன் அடிச்சு கட்டிட்டு போறோம்? எதுக்கு அடிச்சு கட்டிட்டு போறோம்? மதீனாவுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? 6000 மைல்களுக்கு அப்பால் அந்த புறப்பட்டு போகிற பொழுதே எழுகிற பேரின்பம். இந்த நபியை நேரில் பார்க்கிற மாதிரியே ஒரு பேரின்பத்துல லட்சக்கணக்கான மக்கள் முட்டி மோதி காத்திருந்து கூட்டத்தில் ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ரவுதா ஷரீஃபிற்கு வந்தவுட கூட மன நிறைவு கிடைக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, யார் என்னை என் மரணத்திற்கு பிறகு வந்து பார்க்கிறாரோ, நான் வாழ்ந்த காலத்தில் என்னை நேரில் பார்த்தவரை போல அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் உண்டுன்னு சொன்னார். இந்த புனிதமான இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் பராத்தினுடைய இந்த பகல் நோன்பாளிகள் நம்முடைய ஆசை செய்யறோம், தொழுகிறோம், எல்லாம் கரெக்ட். ஆனால் மறுமையில் தப்பிக்கவே முடியாது. மாணவியின் திருக்கரம், அவர்களுடைய சமூகம், அவர்களுடைய ஆதரவு தவிர்க்க முடியாத ஒன்று. சமூகத்திற்கு சொன்னார்கள், உங்களை யாராவது கடனால கஷ்டப்பட்டு இருக்கிறான், உங்களுக்கு தெரியுது அவன் நல்லவன், சந்தர்ப்ப சூழ்நிலையில கடனாளியாக ஆயிட்டான், நாம ஏதாவது கொடுத்து அவனை கடனிலிருந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைச்சு ஒரு கடனாளியை நீங்கள் காப்பாற்றி விட்டால் மறுமை நாளில் என்னுடைய ஷஃபாஅத் அவனுக்கு கிடைக்கும். இந்த 3 விஷயத்தை நாம வச்சுக்கோங்க. பாங்கு சொன்ன உடனே ஜுபைதா அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய மனைவி, பேணுதலானவங்க, மக்காவின் பெரும் வரலாறுகளில் பெயர் பதிக்கப்பட்ட பெண்மணி. கணவர் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து மனைவி மார்க்க ரீதியா அவரை தூண்டுனா அதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த ஜுபைதா அம்மா. இந்த அரபா மீனா முஸ்தலிஃபா பகுதியில் போகும்பொழுது மலை ஓரத்தில் நீண்டு வருகிற 30 மைல் தூரம் ஒரு கணவாய், கால்வாய், தண்ணி பஞ்சம் இல்லாம ஒரு கிளாஸ் 80 ரியால் திர்ஹம் விற்கப்பட்ட காலத்துல கணவன்கிட்ட சொன்னான், ஆட்சியிலிருந்து என்ன பிரயோஜனம், ஆட்சிகளுக்கு தண்ணி கிடைப்பதில்லையே. அதனால அந்த 30 மைல் தொலை தூரத்திற்கு பாலைவன பிரதேசத்திலே கால்வாய் கட்டி ஹாஜிகளுக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்த பெரிய சேவை அந்த அம்மாவுடைய. பெருமானார் பிறந்த இடத்தை அடையாளப்படுத்தி ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தார்கள். அந்த அம்மா மௌத்தாயிருச்சு. வேலைக்காரி கனவுகளை பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நீங்க அவ்வளவு நல்லவங்க. அந்த அம்மா சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போவேன்னு எனக்கும் தெரியும், ஆனா ஏன் போனேங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் சொர்க்கத்துக்கு போனேங்கிறத தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க அம்மா. ஜுபைதா அம்மா சொன்னாங்க, எவ்வளவோ நான் செஞ்சிருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு என்னை சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்தை தருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான் அல்லாஹ் சொன்னான், அம்மா உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, பாங்கு சத்தம் கேட்ட உடனே செய்கிற வேலையை நிறுத்திட்டு தலையில சீலையை போட்டுட்டு பாங்குக்கு பதில் கொடுத்து பாங்கு முடிந்தவுடன் பாங்குடைய துவாவை செய்வாயே, இந்த ஒரு பழக்கத்திற்குத்தான் நான் சொர்க்கத்தை தந்தேன். இவ்வளவு பெரிய விஷயம். பெரும்பாலும் நம்ம பழக்கம் எல்லாம் பாங்கு சொன்ன உடனே திருச்சி பண்ணி விடுறான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சைத்தா யாருன்னா பாங்கு சொன்ன உடனே பள்ளியை விட்டு வெளியே போறானே அவன் தான். சொல்லுங்க, அந்த பழக்கம் இந்த சமூகத்துல நிறைய பேருக்கு இருக்கு. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருப்பான், பாங்கு சொல்லப்பட்ட உடனே என்ன வேலை தெரியாது, வண்டி எடுத்து தூக்கிட்டு ஒரே ஓட்ட ஓடிடுவான். அல்லாஹ் அக்பர். மோமின்களே, அந்த பாங்குடைய துவாவை தொடர்ந்து ஓதி வருவதனால் பின்னணி என்ன தெரியுமா? தப்பிக்க முடியாத மறுமை நாளில் பெருமானாருடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பாங்கு துவாவில் இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்மளோட தொடர்பில் இருக்கிற எத்தனையோ சகோதரர்கள், யாரெல்லாம் ஏமாத்தணும் பண்றது இல்லையே, பிசினஸ் தொடங்கினார், அவர் நேரம் தெரியல, மாட்டிட்டார், லாக்கு, கடன் வாங்கினதையும் கட்ட முடியல, பொருளையும் விற்க முடியல, மாட்டிட்டாரு. இது மாதிரி பொருளாதார ரீதியாக கடன் சுமைகளில் உள்ளவர்களை கண்டறிந்து அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி என்னுடைய ஷஃபாஅத்தை பெற்றுத்தரும். இதெல்லாம் சமூக சார்ந்த. ஏன்னா பெருமானார் சொல்றது இதுதான், ஒருத்தனை அல்லாஹ் எப்படியும் மன்னிச்சிருவான். ஒருத்தனை அல்லாஹ் சொல்லுங்க எப்படியும் மன்னிச்சிருவான். கடன்காரனா மௌத்தா போனா அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
அதனாலதான் பெருமானார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒருத்தன் கடனாளியும் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கடனுக்காக நீங்கள் உதவுங்கள். அவன் வந்து சொல்லிட்டாருப்பா, சொல்லுங்க, அவன் கடனாளின்னு எப்படி தெரியும்? நண்பர்களுக்கு தெரியும், உறவுகளுக்கு தெரியும். நம்மள்கிட்ட இருக்கு, கேட்டு வானோன்னு திரும்பி உட்கார்ந்துக்கிறோம் நாம, இல்லையா? நீ உங்க ஜக்காத்தை கொடு, நீ ஒண்ணு சும்மா கொடுக்க வேண்டாம், ஒரு ஜக்காத்தை கொடு. இந்த வருடம் என் உறவுகளில் இந்த கடனாளியை நான் காப்பாத்திடுவேன். நீ என்ன வேலை செய்யற தெரியுமா? எவ்வளவு பெரிய வேலை செய்யற தெரியுமா? அவன் மரணத்திற்கு பிறகு மன்னிக்கப்படாத குற்றத்திற்காக பெரும் உதவி நீ செய்யற. நீ செஞ்ச உதவியினால அவன் கடன்காரனாக மௌத்தா போறதை விட்டு நீ காப்பாத்துற. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, நீ செய்கிற வேலையில் விலை என்ன தெரியுமா? நான் ஷஃபாத்து செய்வேன். இதெல்லாம் இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய பாடம். அதே போல வாழ்க்கையில் ஒரு தடவையாவது, ஒரே ஒரு தடவையாவது அல்லாஹ் நமக்கு உடல் ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து புனிதமான ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ நிறைவேற்றி பெரும் ஆசையாக சொர்க்க, உலகத்திலேயே சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட மதீனத்து மண்ணில் பெருமானாரின் ரவுதாவில் நின்று ஒரு சலாம் சொல்வதின் விளைவில் பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாத்து உனக்கு கிடைக்கும். வல்ல ரப்புல் ஆலமீன் யாருமே உதவாத மறுமை பெருவழியில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரையாடுகிற பெருமானாரின் ஷஃபாத்தை பெறுவதற்கான வழிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழிகளை தேடி அதன்படி நடந்து அதனை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அருமைநாயகத்தினுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய தகுதியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.